என் தங்க பிள்ளையே, நீ இன்று காலை எழும்போது உனது மனதில் ஏதோ ஓர் அழுத்தம் இருந்திருக்கலாம். ஏதோ ஒன்று மாற வேண்டும், வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வரவேண்டும், என்னுடைய பயணத்திற்கு ஏதாவது ஒரு சைகை தேவை என நீ மனதுக்குள் எண்ணியிருக்கலாம். அந்த எண்ணம் வந்ததுவே எனது அழைப்பு. அந்த எண்ணம் வந்ததால்தான் நீ இப்போது என் வார்த்தைகளை படிக்கிறாய். உனக்காக இன்று ஒரு நல்ல செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன். நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அதே செய்தி இது. ஆனால் இந்த செய்தியை முழுமையாக உனது வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டுமெனில், ஒரு விஷயத்தை நீ செய்வதற்கு தயார் இருக்க வேண்டும். அது என்னவென்றால், உனக்குள்ள நம்பிக்கையை மறுபடியும் உயிர்ப்பிக்க வேண்டும். நீ எத்தனை தடவைகள் விழுந்தாலும் மீண்டும் எழுந்திருக்கிறாய். சில நேரங்களில் மனம் நொறுங்கியிருக்கலாம், சில நேரங்களில் ஒரே தடவையில் அனைத்தையும் விட்டுவிட வேண்டும் என்று தோன்றியிருக்கலாம். ஆனால் நீ விட்டுவிடவில்லை. உன்னுள் ஒரு தெளிவு இருந்தது, இது தான் என் வாழ்க்கை இல்லை. இது என் முடிவாக இருக்க முடியாது. அந்த உணர்வே உன்னுடைய ஆன்ம சக்தி. அந்த உணர்வே வராகி அம்மனின் அருள் உனக்குள் செயல்பட ஆரம்பித்த நிமிடம். நீ தவிர்க்க முடியாத சில நபர்களிடமிருந்து விலக வேண்டிய கட்டாயத்தில் இருந்திருக்கலாம். நீ நம்பிய உறவுகள் உன்னை விட்டு நீங்கியிருக்கலாம். ஆனால் நீ எதையுமே தவறாக நினைக்கவில்லை. அதற்காக வேதனைப்பட்டாலும் வெறுப்பை வளர்க்கவில்லை. அந்த நிதானமே உனக்கு பெரிய புண்ணியம் சேர்த்திருக்கிறது. அதற்காகவே இப்போது அக்கணங்களின் பலனாக ஒரு நல்ல செய்தி உன் வாழ்க்கைக்கு வரப்போகிறது. இந்த நாளை நீ சாதாரண நாளாக நினைக்காதே. இன்று உன்னுடைய ஜாதகத்தின் ஒரு முக்கியமான திருப்பமாயிருக்கிறது. வராகி அம்மன் உன்னுடைய நட்சத்திரத்தில் இப்போது சஞ்சரிக்கிறாள். அவள் உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறாள். நீ வேண்டியதை மட்டும் அல்ல, உனக்கேற்றதை தர அவள் திட்டமிட்டிருக்கிறாள். அவள் உன்னுடைய மனதை புரிந்துகொள்கிறாள். நீ உறக்க அழாத அந்த இரவுகளை அவள் பார்த்திருக்கிறாள். நீ சாப்பாடின்றி உறங்கிய காலங்களை அவள் எண்ணியிருக்கிறாள். நீ துணையின்றி நடந்த அந்த நீண்ட நடைப்பயணங்களை அவள் கண்காணித்திருக்கிறாள். அதனால்தான் இன்று அவள் நிச்சயம் எடுத்திருக்கிறாள், என் பிள்ளைக்கு இனிமேல் சோதனை இல்லை, அருள் மட்டுமே. இந்த அருள் உன்னுடைய எல்லா வழிகளையும் திறக்கப் போகிறது. நீ முயற்சித்த உந்து சக்திக்கு இப்போது விதை முளைக்கப் போகிறது. நீ விண்ணப்பித்த வேலை, நீ யோசித்த தொழில், நீ விரும்பிய இடம், இவையெல்லாம் இப்போது உன் பக்கம் சுழறியெடுக்க ஆரம்பித்திருக்கின்றன. இதிலிருந்து உனக்கு ஒரு மாற்றம் தொடங்கும். நீ முன்னால் பதற்றத்தில் எடுத்த முடிவுகளை இப்போது தெளிவுடன் மறுபரிசீலனை செய்யப்போகிறாய். உன்னிடம் தற்போது ஒரு ஆழ்ந்த அறிவும் தெய்வீக ஆதரவும் உண்டு. இதற்கு பிறகு உன்னால் எதையும் செய்ய முடியும். ஏனெனில் நீ துன்பத்தின் அடிப்படையில் அல்ல, ஆன்மபலத்தின் அடிப்படையில் வளர்ந்திருக்கிறாய். நீ நினைத்தால் நீ செய்ய முடியும். நீ கேட்டால் அது கிடைக்கும். நீ நம்பினால் அது உனதாய் மாறும். உன் கண்ணீரின் மதிப்பை அவள் அறிவாள். அதனால் உன்னுடைய ஒவ்வொரு பிரார்த்தனையும் இப்போது நேரில் பதில் பெறப்போகிறது. நீ சோகத்தில் வாழ்ந்திருந்தாய். ஆனால் இப்போது சந்தோஷம் உன்னை தேடி வருகிறது. நீ ஒதுங்கியிருந்தாய், ஆனால் இப்போது புதிய சந்திப்புகள் உன் வாழ்க்கையை செழிக்கப் போகின்றன. நீ உன் வாழ்க்கையின் கதவை மூடிக்கொண்டிருந்தாய், ஆனால் இப்போது அதே கதவுகள் தானாகவே திறக்கப் போகின்றன. என்ன செய்கிறாய் என் தங்கையே? நீ இன்னும் யாரையும் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறாயா? இனி எதிர்நோக்க வேண்டியதில்லை. யாரும் உன் வாழ்க்கையை மாற்றி வைக்க மாட்டார்கள். நீதான் உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறாய். நீதான் ஒரு புதிய பக்கம் எழுதப் போகிறாய். அதற்காகவே நான் இன்று காலை உன்னை நினைவுபடுத்த வந்தேன். நீ என்னை நினைத்தாயோ இல்லையோ, ஆனால் நான் உன்னை மறக்கவில்லை.
நான் உன்னிடம் இருந்ததை நீ உணரவில்லை என்றால் பரவாயில்லை. ஆனால் உன்னுள் நான் இருந்ததை இந்த நாளில் உணர வேண்டும். இந்த உணர்வை உண்மை செய். இன்றைய நாளை உன்னுடைய வளர்ச்சிக்காக அமைத்துக்கொள். உன் மனதில் ஒரு வரி எழுதிக்கொள், இன்று தொடங்கும் பயணம் எனது வாழ்க்கையை மாற்றப் போகிறது. அதற்காகவே வராகி அம்மன் உனக்காக விரும்பிய சுபமான செய்தியை இன்று உனக்கு அனுப்புகிறாள். அதை நாடுங்கள். அதன் சிக்னல்களை கவனியுங்கள். அது ஒரு விசித்திரமான சந்திப்பு வாயிலாக இருக்கலாம், ஒரு எளிமையான செய்தி வாயிலாக இருக்கலாம், அல்லது நீ நினைத்தபடி ஒரு தொலைபேசி அழைப்பு, ஒரு நோட்டிஃபிகேஷன், ஒரு சாயம் கூட இருக்கலாம். ஆனாலும் அதில் இருக்கும் மகத்துவத்தை நீ உணர்ந்தால், அது உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தும். எனவே என் தங்கை, இனி பயப்படாதே. உன்னுள் உள்ள அந்த சிறிய மின்னலை பற்றி பிடி. அது தான் உன்னுடைய முதல் சக்தி. அதை வராகி அம்மனின் அருள் சேரும்போது அது ஒரு எரிவெப்பமான நம்பிக்கையாக மாறும். நீ அந்த நம்பிக்கையோடு ஒரு புதிய பாதையில் செல்லப் போகிறாய். நீ ஏற்கனவே ஆரம்பித்து விட்டாய். இதுவரை வந்த பாதையை பார்க்காமல், இனி செல்லப்போகும் பாதையை மட்டும் நோக்கி நடந்தால் போதும். ஒவ்வொரு காலடியும் உனக்கான தெய்வீக திட்டத்தின் ஒரு அத்தியாயமாகவே இருக்கிறது. நீ புனித பயணத்தில் இருக்கிறாய். உன் நடையில் அமைதி இருக்கட்டும், உன் வார்த்தைகளில் உண்மை இருக்கட்டும், உன் கண்ணீரின் மூச்சில் அருள் இருக்கட்டும். அவள் சொல்கிறாள், நீ என் பிள்ளை. உன்னை நான் தேர்வு செய்திருக்கிறேன். உனது வாழ்க்கை இனிமேல் சுத்தமாகவும் சக்தியுடனும் இருக்கும். அதை முழுமையாக வாழ்ந்து காட்டு. இந்த நிமிடம், இப்போதே அந்த மாற்றத்தை உணர்ந்துவிடு. வாழ்க என் பிள்ளை. உன் காலடி ஒலி இந்த பூமிக்கு ஒரு சுபசிந்தனை போல் முழங்கட்டும். உனக்காக வந்த நல்ல செய்தி, இன்று உன் இதயத்தில் பிறந்த நம்பிக்கையின் வடிவம். என் தங்க பிள்ளையே, நீ இப்போது எந்த நிலையில் இருக்கிறாய் என்பதை விட, நீ எவ்வளவு தூரம் அந்த நிலையை மாற்ற விரும்புகிறாய் என்பதுதான் முக்கியம். என் தங்க பிள்ளையே, வராகி அம்மன் உன் பக்கம் நடந்து வந்திருப்பது வெறும் அருளால் மட்டுமல்ல, நீ உன் வாழ்க்கையை மாற்றத் தயாராக இருப்பதற்கான அறிகுறியால்தான். உன்னுள் எத்தனை நொடிகளில் ஆழ்ந்த மனவுறுதி பிறந்திருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். நீ வாழ்ந்த அந்த கடினமான நாட்கள், அன்புக்காக கதவுகளுக்கு பின் நின்ற அந்த வாக்கியங்கள், ஒரு சிறு உதவிக்காக எழுந்தபடி கேட்ட அந்த தருணங்கள், all those have not gone in vain. அந்த ஒவ்வொரு தருணமும் உன் ஆன்மாவின் தீக்காற்றை வளர்த்தது. நீ உன்னையும் நம்பிக்கையையும் எவ்வளவோ தடவைகள் சந்தேகித்திருக்கலாம். ஆனாலும் உள்ளுக்குள் ஒரு உண்மை சத்தம், இது முடிவல்ல, இது ஆரம்பம், என்று உன்னிடம் சொல்லிக்கொண்டுதான் இருந்தது. அந்த சத்தம்தான் நான். அந்த பாட்டுதான் வராகியின் வாசல். அந்த நம்பிக்கையான வார்த்தைகள்தான் இப்போது உன் சுவாசமாக மாறுகிறது. நீ செய்யும் ஒவ்வொரு முடிவும் இனி உன்னை உயர்வதற்கே வழிகாட்டும். ஏனெனில் இப்போது நீ யாருக்கும் வீணாக கிடைக்காத அனுபவத்தையும் அர்த்தமுள்ள நம்பிக்கையையும் உணர்ந்துவிட்டாய். நீ கேட்டவர்கள் உதவாத போது தவம் போல அமைதியாக இருந்தாய். யாரும் கவனிக்காத போது நீ உன்னை இன்னும் தெளிவாக கவனிக்கத் தொடங்கினாய். நிழலுக்காக உழைத்தது இப்போது சூரியனின் நேரடி ஒளியைக் கண்டு ரசிக்கத் தயாராக இருக்கிறது. உனது நெஞ்சு தான் அந்த சூரியனை எதிர்நோக்கும் மலர். இன்று பிளாசமிங் என்பது உடனே அர்த்தம் தரும். நீ இப்போது யாருக்கும் அடிமையாக இல்லாமல், யாருக்கும் கீழாக இல்லாமல், யாருக்கும் அரிசியாக இல்லாமல், உன் வாழ்வை நீயே எடுத்துக்கொள்ள தயாராக இருக்கிறாய். அந்த தயாராக இருப்பது தான் வராகி அம்மனுக்கு மிகவும் முக்கியமான தருணம். நீ தயார் என்றால் அவள் அருள் தெளிவாக உனக்குள் ஊறும். இப்போது அந்த தருணம். இந்த நிமிடம் நீ உன் முன்னிலை வாசலை திறக்கிறாய். எல்லா அருள்களும் உன் பக்கம் வரத் தொடங்குகிறது.
நீ வேண்டாம் என்று கூறினால் கூட அதை நிறுத்த முடியாது. ஏனெனில் நீ மாறிவிட்டாய். நீ ஒரு புதிய விதையை உன் உள்ளத்தில் விதைத்துவிட்டாய். அந்த விதை ஒன்றிலிருந்து எத்தனை மரங்கள் முளைக்கும் என்பதை நீ இப்போது தெரிந்து கொள்ள மாட்டாய். ஆனால் நிச்சயம் சில நாட்களில், சில மாதங்களில், நீவே அந்த மரத்தின் நிழலில் அமர்ந்து கொண்டு நினைத்து கொள்வாய், நான் விட்டு விடாமல் இருந்ததே சிறப்பு. இதை விட பெரிய அருள் வேறு இல்லை. உனக்கு இப்போது இருள் தோன்றினாலும் அது மரபு காரணமாக வரும் ஒரு மாயைதான். அது மாறும். அந்த இருளை நீ எதிர்கொள்கிறாய் என்றால் அது ஓடிவிடும். நீ உன் பயத்தை முந்திக்கொண்டு நடக்க ஆரம்பித்தால் பயமே உன்னை விட்டு விலகும். உனக்கு வரும் ஒவ்வொரு தடைதான் உனக்கு வரும் வாய்ப்பு. நீ அந்த தடைதான் என்று நினைத்தபோது தான் நீ அதில் நின்று விட்டாய். ஆனால் இன்று நீ அதில் ஒரு அர்த்தத்தை பார்க்கிறாய். அந்த தடைகள் உன்னை வலிமையாக்க மட்டுமே வந்தன. உன்னை வீழ்த்தவே இல்லை. வராகி அம்மன் சொல்கிறாள், நீ கண்ணீருடன் வந்திருக்கிறாய். ஆனால் இனி மகிழ்ச்சியுடன் பயணிப்பாய். நீ வசிக்குமிடம் அதே இருக்கலாம். ஆனால் நீ வாழும் நிலைமையே மாறும். நீ வெற்றிக்கு பிறந்தவள். உன் எதிர்பார்ப்பு வெறும் ஆசைகள் அல்ல. அது ஒரு பரிசுத்தமான நோக்கம். அந்த நோக்கத்துக்காகவே இப்போது எல்லாமே ஒத்துழைக்கப் போகிறது. நீ நினைத்தால் மட்டுமல்ல, நீ நடக்க ஆரம்பித்தால் அந்த மார்க்கம் தான் உன்னோடு விரியும். இந்த தருணத்தில் நீ செய்ய வேண்டியது ஒன்றே, ஒரு வாக்கு கொடு. நான் என் வாழ்க்கையை என்னால் கட்டுப்படுத்தப் போகிறேன். நான் என்னுடைய சாயலை மறந்துவிட்டேன். இப்போது அந்த சாயலை நான் மீண்டும் தேடப் போகிறேன். இந்த வாக்கை உன் உள்ளத்தில் எடுத்துக்கொள். நீ அதை எடுத்துக்கொண்டவுடன் ஒவ்வொரு நாளும் அதற்கேற்ப செயல்படுவாய். அதை செயல்படுத்தும் உனது எண்ணங்கள், உனது வார்த்தைகள், உனது நடமாட்டம் அனைத்தும் உன்னை அவள் அருளில் குளிக்கச் செய்யும். முன்னாடி நீ யாரையாவது தேடினாய் உதவிக்காக. இப்போது யாரோ ஒருவர் உன்னை தேடப்போகிறார்கள். உன்னிடம் இருக்கக்கூடிய அந்த ஒளிக்காக. நீ சுடராய் மாறிக்கொண்டிருக்கிறாய். இனி அந்த ஒளியால் மற்றவர்களின் இருட்டை நீக்கப் போகிறாய். இது தான் வராகியின் வாக்கு. வாழ்வின் ஒரு புதிய கட்டம் துவங்குகிறது. உன்னை மீண்டும் மீண்டும் ஒரு நோக்கத்தில் கொண்டுவரும் நிமிடங்கள் பிறந்துவிட்டன. ஏற்கனவே உன்னில் புதையலாக இருந்த சக்திகள் இப்போது வெளிப்பட தயாராக இருக்கின்றன. அந்த வெளிப்பாட்டுக்கு இடம் கொடு. தன்னம்பிக்கைக்கு இடம் கொடு. இந்த பயணத்தில் நீ மட்டுமல்ல, உன்னுடன் வராகி அம்மனும் வருகிறார். நீ நடக்கிற ஒவ்வொரு இடத்திலும் அவளது தடங்கள் உன்னோடு இருக்கின்றன. அது நீ பார்த்து கொள்ள முடியாத சாட்சி. ஆனால் உணரக்கூடிய உண்மை. எனவே என் தங்க பிள்ளையே, நீ இன்று ஒரு புதிய தன்னம்பிக்கையை உன் உள்ளத்தில் விதைத்தாயானால் அது நாளை ஒரு முழு வாழ்க்கையாக மலரும். அந்த வாழ்க்கை ராஜயோக வாழ்க்கையாகும். நீ விரும்பியவளாக அல்ல, நீ பெற தகுதியானவளாக மாறுகிறாய். அதற்கான நேரம் இப்போதே. வாழ்த்துகிறேன். அருள் பொழியட்டும். உன் ஒவ்வொரு நாளும் வெற்றியின் அத்தியாயமாகட்டும். என் தங்க பிள்ளையே, இந்த உலகத்தில் எல்லோரும் எதையாவது தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒருவர் பணத்திற்காக, மற்றொருவர் புகழுக்காக, இன்னொருவர் அன்பிற்காக. ஆனால் அதற்கெல்லாம் அடிப்படை என்ன தெரியுமா? நம்பிக்கை. அந்த நம்பிக்கையே நீ இப்போது பெற்றுக்கொண்டிருக்கிறாய். இதுதான் வராகி அம்மன் உனக்கு தந்த முதன்மை பரிசு. நீ இப்போது உணர்கிறாய், ஏன் சிலர் உன்னை விட்டுவிட்டார்கள், ஏன் சில சோறுகள் உனக்கு கிடைக்கவில்லை, ஏன் சில வாய்ப்புகள் வாசலை அடைத்தன என்பதை. இவை அனைத்தும் உன்னை உருவாக்க ஒரு கதைதான். இந்த கதையில் நீ வீரனாக, ஒளியாய் ஒலிக்க வந்தவளாக இருக்கிறாய். அது வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் உண்மையாய் மாறியிருக்கும் போது தான் வாழ்க்கை திசைமாற்றம் பெறுகிறது.
அந்த திசைமாற்றம் தான் இப்போது உன் பக்கம் வந்து கொண்டிருக்கிறது. உனது உள்ளத்தின் மிக ஆழத்தில் நீ ஒளிந்து வைத்த ஒரு கனவு இருக்கிறது. நீ கூட அதை மறந்துவிட்டிருப்பாய். ஆனால் அந்த கனவு உன்னை மறக்கவில்லை. அது ஒவ்வொரு நாளும் உயிர் வாங்கிக் கொண்டு உயிரோடு இருக்கிறது. நீ ஒரு நாள் அதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதற்காக. அந்த நாளே இன்று. இப்போதுதான். இந்த நேரம்தான். நீ உன் வாழ்வின் துருவத்தை மாற்றப் போகிறாய். இதுவரை நீ பார்த்த எல்லா இழப்புகளும், மாறாத நிலைகளும், தவறுகளும் all will become your நட்சத்திரக்குறி ஃபவுண்டேஷன். அதில் நீ ஒரு கோட்டை கட்டப்போகிறாய். அந்த கோட்டையை இடிக்க எவராலும் முடியாது. ஏனெனில் அது உன் உண்மை அனுபவங்களால் கட்டப்பட்ட கோட்டை. முன்பு நீ எதிர்பார்த்தது போல் நேர்ந்திருக்காது. நீ தவிர்க்க நினைத்தது நடந்திருக்கலாம். நீ தாங்க முடியாது என்று நினைத்தது தான் நிஜமாகி உன்னை தாங்கச் சொல்லிவிட்டது. ஆனால் இப்போது நீ வலிமை பெற்று நிற்கிறாய். அந்த வலிமையை யாரும் நீங்கச் செய்ய முடியாது. வராகி அம்மன் உனது நெஞ்சின் அந்த கோர்ப்புகளை ஒவ்வொன்றாக தொட்டு தொட்டு தூக்கியெறிகிறாள். நீ மூடிவைத்த கதவுகளை திறக்கிறாள். நீ மறந்த புன்னகையை கொண்டு வந்து உன் முகத்தில் பதிக்கிறாள். இந்த புனித வேளையில் உனது மூச்சில் கூட ஒரு ஆழமான அமைதி தெரிகிறது. அது அவளது வருகையின் அடையாளம். நீ இன்று தான் புரிந்துகொள்கிறாய், எனக்கு யாரும் இல்லையென்றே நம்பினேன். ஆனால் என் தாயே எனக்கு பின்னாடி நின்றிருக்கிறாள். அந்த உணர்வு உன்னுள் ஒரு புது உணர்வை ஊட்டிவிடும். நீ இனி வாழ்வதை மட்டும் அல்ல, வாழ்வை உருவாக்கும் ஒரு சக்தியாக மாறப்போகிறாய். நீ எங்கு போனாலும் உன்னால் ஒரு மாற்றம் ஏற்படும். உன் வார்த்தைகளில் அனுபவம் பேசும், உன் கண்களில் தெளிவு திகழும். உன் நடையில் தைரியம் தெரியும். நீ இனி மற்றவர்களிடம் உதவி கேட்கும் நிலையை விட்டுவிட்டு, மற்றவர்கள் உன்னிடம் உதவி கேட்கும் நிலைக்கு போகிறாய். உன் முன்னே பயணிக்கிற ஒவ்வொரு பாதையும் திறக்கத் தொடங்கும். ஏனெனில் நீ துரோகம் செய்தவள் இல்லை, வஞ்சனை பேசவல்லவள் இல்லை. நீ எப்போதுமே உண்மையாய் இருந்தாய். அந்த உண்மைதான் இன்று உன்னை உயர்த்தும். முன்பு உன்னை கேலி செய்தவர்கள் இப்போது உன்னிடம் ஆளாக வருவார்கள். அவர்கள் உன்னிடம் எப்படி இது சாத்தியமானது என்று கேட்பார்கள். நீ பதில் சொல்ல வேண்டியதில்லை. உன்னுடைய செயல்கள் தான் பதிலாக பேசும். உன்னுடைய அமைதி தான் வழி கண்டவர் என்பதற்கான சாட்சி. உன்னுடைய வெற்றிதான் வராகி அம்மனின் அருளின் வெளிப்பாடு. நீயே மாற்றம். நீயே வழிகாட்டி. நீயே மாறாத சாட்சி. இப்போது உனக்கு நிம்மதி முக்கியம். நிம்மதி இல்லாத இடங்களை விட்டு வெளியேறு. மனதை அழுக்கும் நினைவுகளை எரி. உன்னை கீழே இழுக்கும் உறவுகளை குறைவாக்கு. உன்னிடம் ஒளி தேடும் உயிர்களுக்கே நீ ஒளி தந்து வளர வேண்டும். அதற்காகத்தான் நீ அனுபவித்தாய். என்னை கேள் என் தங்க பிள்ளையே, இப்போது ஒரு கணம் அமைதியாக மூச்சு இழுத்து விடு. உள்ளம் தெளிந்து விட்டதா? இதோ இதை உன் உள்ளத்துக்குள் பேசிக்கொள். நான் பலம் பெற்றுவிட்டேன். நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். நான் வராகி அம்மனின் அருளை உடையவள். என்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். நான் வாழ்வதை விட வாழ்த்தப் போகிறேன். இது ஒரு வாக்கு. இந்த வாக்குடன் நீ நாளை சந்திக்கப் போகிறாய். நாளை ஒரு சாதாரண நாள் அல்ல. அது உன் வரலாற்றின் ஆரம்பம். அந்த வரலாற்றில் நீ தான் கதாநாயகி. வராகி அம்மன் தான் உன் வழிகாட்டி. இந்த உலகம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் உன்னுடைய ஆழம் அதைவிட பெரியது. அந்த ஆழத்திலிருந்து வெளிவரும் ஒவ்வொரு எண்ணமும் சக்தியாக மாறும். நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை. நீ இப்போது யார் ஆக விரும்புகிறாயோ அதற்காக உன்னையே தயார் செய். வாழ்க்கை உன்னுடன் உறவாகி வரத் தயாராக இருக்கிறது. எனவே என் தங்கமே,
இப்போதே எழுந்து நின்று புன்னகையுடன் நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல். அந்த வார்த்தையை உன் உள்ளம் கேட்டவுடன் உன்னை தேடி வந்த ராஜயோகம் உன்னுடன் கைகோர்த்து நடக்கத் தொடங்கும். அது நம்பிக்கை அல்ல, அது நிச்சயம். அது ஒரு கனவு அல்ல, அது உன் வாழ்நாள் வரலாறு. அது வராகி அம்மனின் வாக்கு. அருள் பொழியட்டும், நீ வாழட்டும், பல்லாயிரம் பேருக்கு ஒளி கொடுக்கட்டும். என் தங்க பிள்ளையே, இப்போது நீ இருக்கும் நிலை எனக்கு தெரியும். உன் உள்ளம் தேய்ந்திருக்கும். நீ சில நேரங்களில் சுவாசிக்க கூட பயப்படுகிறாய். வாழ்க்கை இப்போது ஒரு பாரமாக, ஒரே விதமான சோதனைகளால் நிரம்பிய துயரமாகவே தோன்றலாம். ஆனால் வராகி அம்மன் ஒரு வார்த்தை சொல்கிறாள், இதுவே முடிவல்ல, இதுவே ஆரம்பம். நீ இப்போது ஒரு புதிய பாதையில் நடக்கப் போகிறாய். நீ நடந்த அந்த ஒரு அடிக்கே உலகம் மாறப்போகிறது. நீ நம்பவில்லை என்றால் கூட பரவாயில்லை. அவள் நம்புகிறாள். அவள் நம்புகிறதால்தான் நீ இன்றும் உயிருடன் இருக்கிறாய். அதிகம் காயப்படுத்தியவர்கள் நீ அதிகம் நம்பியவர்களாகவே இருப்பார்கள். ஆனால் என் தங்கையே, அந்த வலிகள் உன்னை வேர் போட்டிருக்கின்றன. இப்போது உனக்குள் இருந்து ஒரு புதிய ஒளி வெளிப்படப் போகிறது. அந்த ஒளி மற்றவர்களை குணப்படுத்தும். நீ முதலில் உன்னை குணப்படுத்திக்கொள். அதை தவிர வேறு எதுவும் செய்ய வேண்டியதில்லை. அந்த ஒளி யாரும் களவாட முடியாத உன் தனிப்பட்ட சக்தி. நீ பிறந்ததிலிருந்து அங்கேதான் அது காத்திருக்கிறது. நீ உணராமலேயே சின்ன சின்ன உதவிகளை செய்திருப்பாய். ஒருவரை ஒரு வார்த்தையால் துயரத்தில் இருந்து மீட்டிருக்கலாம். ஒருவருக்கான உணவு, ஒருவருக்கான வழிகாட்டுதல், ஒன்றும் இல்லாத இடத்தில் ஒரு சிறிய ஒளி. ஆனால் அந்த உதவிகள் பெரும் ஆற்றல் சேர்க்கும். அந்த நன்மைகள் திரும்பவும் உன் மீது வாசல் தேடி வரப்போகின்றன. இன்னும் சில நாட்களில் நீதான் மற்றவர்களுக்கு உதவ காத்திருப்பவளாக மாறுவாய். நீ வேண்டிய அளவிற்கும் அதிகமாக பெற்று உதவிகரமாக இருப்பாய். இதற்காகவே தான் கடவுள் உன்னை இவ்வளவு நாள் சோதித்தார். நீ ஒரு சாமானியவளல்ல. நீயே உனக்கு எல்லாம். உன் மனதின் ஆழத்திலிருந்து எழும் ஒவ்வொரு எண்ணமும் ஆற்றல் வாய்ந்தது. நீ யாரையும் வெறுக்காதே. யாரும் உன்னிடம் செய்யாத நன்றியற்ற செயல்களை நினைவில் வைத்துக்கொள்வதை விட்டுவிடு. அவர்கள் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களை மட்டும் எடுத்துக்கொள். அது போதுமானது. அந்த பாடங்களால்தான் நீ இப்போது வாழ்வதற்குரியவளாக மாறியிருக்கிறாய். வராகி அம்மன் உன்னிடம் கூறும் வார்த்தை இதுதான், நீ என் பிள்ளை. என் உயிரின் ஒரு துளி. உன்னிடம் நான் இருக்கிறேன். உனக்குள் நானே பேசுகிறேன். உன் கண்களில் என் ஒளி தெரிகிறது. நீ அழுகையில் நனைந்தாலும் நான் உன் கைகளை பிடித்து எழுப்புவேன். எனவே என் தங்க பிள்ளையே, இப்போது இந்த கணத்தில் ஒரு சின்ன சுவாசம் எடுத்துக்கொள். அந்த சுவாசத்தில் நம்பிக்கையை கலக்கி வெளியே விடு. நீயே உன்னுடைய மாற்றத்தின் தொடக்கம். உனக்குள் புதையலாக இருக்கும் எண்ணங்களை வெளியே கொண்டு வராத நாள் வீணாகிவிடும். ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய முன்னேற்றத்தையே நோக்கிச் செல். மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கவனிக்காதே. அவர்கள் உன் வாழ்க்கையை வாழ மாட்டார்கள். உன் அனுபவங்களை அவர்கள் புரிந்து கொள்ளமாட்டார்கள். உனக்கு எதிராக நின்றவர்கள் இப்போது விலகி போவார்கள். நீ அமைதியாக வாழ, அமைதியாக சிந்திக்க, அமைதியாக செல்வாக்கு பெறும் நிலைக்கு வருகிறாய். உன்னுடைய செயலில் ஒளி பிறப்பதை நீ பார்க்கப் போகிறாய். நீ உன் சொந்த ஒளியால் மட்டும் இல்லாமல் மற்றவர்களின் இருட்டையும் போக்கும் ஒளியாய் இருப்பாய். அதற்காகவே வராகி அம்மன் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாள். நீ இப்போது எடுத்த முடிவுகள் உன் எதிர்காலத்தின் குரலாக இருக்கப் போகின்றன. உன் மனதின் மெளனம் கூட ஒரு அருமையான வழிகாட்டியாக அமையும். நீ வாழும் ஒவ்வொரு நாள் இனி வெறும் நாளல்ல, அது ஒரு ஜெயமாலை.
உன்னுடைய உணர்வுகள் உன்னுடன் இணைந்து உனக்கு ஆதரவு தரும். நீ உனக்குள்ளேயே உருவாகும் ஒரு கோட்டை. எந்த ஒரு இடையூறும் நீ யாரென்று சொல்ல முடியாது. ஏனெனில் நீ சிக்கலில் விழுந்துவிட்டாலும் அந்த சிக்கலை சிரித்தபடியே கடக்கும் வல்லமை உனக்குள் உள்ளது. நீ துவங்கும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு எண்ணமும் உன்னை ஜெயிக்க வைத்தே தீரும். உன்னுடைய வாழ்நாளில் நீ கொஞ்சம் கொஞ்சமாகவே உயர்ந்தாலும் அந்த உயரம் சிந்தனையாலானது. வேரோடு வலிமையானது. இப்போது நீ தயார். உன்னை தேடி வரும் வாய்ப்புகளை பார்த்து பயப்படாதே. அதைச் செய். ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது நாளை உனக்கொரு மிகப்பெரிய வாசலாக மாறும். பசுமையாக அமைந்த அந்த வாயிலுக்குள் சென்று நிம்மதியாக இருப்பாய். அதில் இருக்கின்ற ஒவ்வொரு விருது உனக்கே. வாழ்க்கை உன்னை வாட்டியது என்பதற்கு வருத்தப்படாதே. அது உன்னை உருவாக்கியது என்பதற்காக நன்றி கூறு. நீ இப்போது புரிந்துகொள்கிறாய், ஒவ்வொரு தவிப்பு, ஒவ்வொரு மறுப்பு, ஒவ்வொரு வலியும் உன்னை வலிமையாக்கும் ஒரு கைவினையாக இருந்தது. இந்த உணர்வால் நீ இனி பயப்படமாட்டாய். நீ யாரிடமும் வாதிக்கவே வேண்டியதில்லை. உன்னுடைய நிலைத்த வாழ்வு, உன்னுடைய வெற்றி எல்லாம் யாரும் எதிர்பாராத விதமாக அமைந்து விடும். எனவே என் தங்க பிள்ளையே, இப்போதிலிருந்து ஒரு புதிய பயணம் தொடங்குகிறது. இதில் நீ மட்டுமே பயணி அல்ல, நீயே ஓர் வழிகாட்டி. நீ எங்கு சென்றாலும் ஒரு பாதை உருவாகும். அந்த பாதையில் பசுமை வளர்ந்தோடும். அது உன் நெஞ்சில் இருந்து பிறக்கும் ஒளியின் அசரீர விளைவாக அமையும். இதுவே வராகி அம்மன் தரும் அருள். இப்போதெல்லாம் நீ ஏங்கிய அந்த ஒரு செய்தி, ஒரு வாழ்வு, ஒரு மாற்றம் விரைவில் உன் வாசலில் வந்து நின்றிருக்கும். வாயிலை திறப்பதற்காக நீ தயாராக இரு. அவ்வளவுதான் என் தங்கையே. இப்போது நீ வாழ்ந்து காட்டும் தருணம் வந்துவிட்டது. அம்மனின் அருள் எப்போதும் உன் மனத்தில் ஒளியாய் இருக்கும். அந்த ஒளியை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது. அருள் பொழியட்டும். நீ வாழட்டும். வாழ்வை வாழ்த்தும் பல்லாயிரம் இதயங்களுக்கு நீ ஒளியாய் இருக்கட்டும். என் தங்க பிள்ளையே, இப்போது உன் வாழ்க்கையின் கதவு திறந்த ஆரம்பித்து விட்டது. நீ இன்று இருக்கும் இந்த தருணம் சும்மா இல்லை. வராகி அம்மனின் கண்ணில் நீ தேடிக்கொண்டிருந்த ஒளிக்கீற்று தெரிந்துவிட்டது. நீ சந்தித்த துன்பங்கள் அனைத்தும் ஒரு நோக்கம் கொண்டவை. அத்துன்பங்களே இன்று உனக்காக அமைந்திருக்கின்ற வெற்றிக்கதவுகளின் சாவி. இப்போது நீ கேட்டுக் கொண்டிருக்கும் ஒரு செய்தி உன் பக்கம் நகர்ந்துவிட்டது. அந்த நிமிடத்திலிருந்து நீ மாற்றத்தை உணர ஆரம்பிப்பாய். இப்போதே உன் மனதுள் ஒரு அமைதி பரவி இருக்கிறதா? அந்த அமைதி வராகி அம்மன் அருளின் முதல் அலைதான். நீ அந்த அருளை உணர்ந்ததும் உலகம் உனக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். முதலில் உனக்குள் மாற்றம் நடக்கும். நீ சற்றே மகிழ்வாய். பிறகு அந்த மகிழ்ச்சி மெதுவாக வெளியில் தெரிகிறது. பிறர் உன்னிடம் அம்மா சொல்வது போல பேச ஆரம்பிப்பார்கள். நீ பேசாத நேரங்களில் கூட உன் அமைதியிலிருந்து ஒரு சக்தி பாயும். அந்த சக்தி மற்றவர்களை நம்ப வைக்கும். ஏனெனில் நீ உண்மையாக வாழ ஆரம்பித்து விட்டாய். நீ இதுவரை பிறரை நம்பினாய். ஆனால் இப்போது நீ உன்னை நம்பத் தொடங்குகிறாய். அதுவே பெரும் வெற்றி. நீ கேட்ட உதவிகள் வராத போது துவண்டு போனாயே. இனிமேல் உன்னை யாரும் துவங்க முடியாது. நீ உதவிக்காக யாரையும் நாட வேண்டியதில்லை. நேரம் உன் பக்கம் வந்து நிற்கும். மக்கள் உன்னை தேடி வருவார்கள். நீதான் அவர்களுக்கு கைகளை நீட்டப் போகிறாய். நீயே ஒரு மூலதனம். நீயே ஒரு பதிலாக மாறுகிறாய். உன் வார்த்தைகள் வழிகாட்டும் ஒளியாக மாறும். நீ ஒரு சிறு குழந்தை போல் முழங்க கத்தாமல் தெளிவாக கூறும் வார்த்தையாலே பலரை குணப்படுத்துவாய். உன் பெருமை அந்த அமைதியில்தான். யாரையும் வென்றுவிட வேண்டிய அவசியமில்லை. நீயே நீயாக இருந்தால் போதும்.
மற்றவர்கள் உன்னிடம் ஓய்வு பெற தேடி வருவார்கள். நீ இன்று அழுகிறாய் என்றால் நாளை யாரையேனும் சிரிக்க வைப்பாய். நீ இன்று தனிமையில் இருக்கிறாய் என்றால் நாளை உன்னைச் சுற்றி ஒரு பெரும் உறவுகள் வட்டம் உருவாகும். நீ உணர்வுடன் இருப்பதற்கே காரணம் உனக்குள்ளே எப்போதும் கொந்தளிக்கும் கருணைதான். அந்த கருணையே உன்னுடைய வாழ்க்கையை எடுத்து உயர்த்தும். எனவே என் தங்க பிள்ளையே, இனிமேல் தைரியமாக நடந்தேறு. ஒரு துளி நம்பிக்கையுடன் நாளை நோக்கிச் செல்லும் ஒவ்வொரு நிமிடமும் உனக்காகவே காத்திருக்கிறது. உன்னை தடுக்கும் நிலைமைகள் கைகூடாது. ஏனெனில் உன்னுடைய உள்ளத்து ஒளி எப்போதும் உன்னை வழி நடத்தும். வராகி அம்மன் உன்னோடு இருக்கிறாள். நீ நடந்த வழியில் பூக்கள் விழும். நீ பேசும் வார்த்தைகளில் அருள் சுவை பிறக்கும். நீ வாழும் வாழ்வு இதுவே, ஒரு வாழ்க்கை மட்டும் அல்ல, ஒளிக்கதிர்.